கடைக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு வந்து பீட்ரூட் பூரி கேட்டாங்க பிள்ளைங்க. அதனால் பீட்ரூட் வாங்கலான்னு வந்தேன். இது வந்து எங்கள் அப்பாங்க கடை தான். எங்கள் அப்பா கடை வச்சுருக்குறாங்க, மளிகை கடை. பீட்ரூட் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை, ஸ்கூல் வந்து லீவு தான். பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும். காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு போவோம், மதியானம் வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். அதனால் பூரி மட்டும் போட்டுக்கலான்னு பீட்ரூட் மட்டும் வாங்கியாச்சு. எண்ணெய் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடாது. எண்ணெய் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சொல்லணும் அவங்கக்கிட்ட போய். இப்போ வீட்டுக்கு வந்தோமா, வீடியோ கால் பேசிகிட்ருக்காங்க. பாப்பா, தாத்தா, சித்தப்பா, மாமா எல்லோரும் எங்கள் ஃபேமிலியில் 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ கால் போட்டு பேசிடுவோம். அது ஒரு தனி சந்தோஷம். அப்புறம் வந்து பிள்ளைங்க பொடி தோசை வேணும்னு கேட்டா. ஹரிணி தான் ஃபஸ்ட்டு பொடி தோசை வேணும்னு கேட்டா. சரி அவளுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவனுக்கும் தான் பொடி தோசை ஊற்றி கொடுத்தேன். அவன் நானாக தோசை ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எங்கள் வீட்டுக்கார் வந்து மதுரை போயிருந்தாங்களா, போயிட்டு வந்துட்டாங்க. கடைக்கு நூல்கண்டு பாக்ஸ் இல்லை, அப்போ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், வந்திருந்தாங்க. 4-5 திரிஞ்சு வந்துட்டுருக்கேன். நீ நல்லா ஹாயாக உட்காந்துட்டு சட்டை பாயிண்ட்டு பேசிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு வந்தார். பாப்பா எங்கடா தம்பி எங்கடா காணோம் அப்படின்னாரு. அப்பா தம்பி தோசை ஊற்றிட்டுருக்கான்ப்பா அப்படின்னு அவள் போட்டு கொடுத்துட்டா. ஐயோ, அந்த பிள்ளைய தோசை ஊற்ற சொல்லிவிட்டு நீ என்னம்மா செஞ்சிட்ருக்க அப்படின்னு என்னை 2 திட்டுனார். நான் வந்து இது என்னதுங்க இது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பேச்சை மாற்றி விட்டுட்டேன். இது வந்து குருவிக்கு, லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உனக்கும் பாப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் முறுக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு லவ் பேர்ட்ஸுக்கு அந்த இதை குருவியை அந்த அது என்னது அதுக்கு பேர் தினை, அதை வந்து அதில் போட்டு வச்சாச்சு. இந்த பாருங்கள், இவன் நான் ஊற்றி வச்சுருந்த தோசையை கிளாப்ஸ் பண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் காலையிலே வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற போட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு தான் போயிருந்தேன் கடைக்கு போகும்போது. அது வந்து எங்கள் அம்மா வந்து ஆட்டி கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இப்போ பீட்ரூட்டு பூரி வந்து கேன்சல் ஆக போகுது. எங்கள் அம்மா வந்து மாவாட்டிட்டு வந்துட்டாங்க. இது வந்து சீக்கிரமே புளிச்சிரும், எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க. ஓகே, தோசையோ இட்லியோ காலையில் ஊற்றலாம்.